வணக்கம். மனம் துளிர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தோல்வி ரொம்ப வலிக்கிற வார்த்தை, ரொம்ப வெட்கப்படுகிற வார்த்தை. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆசிரியர். நம்ம சமூகத்தில் தோல்வி பற்றி யாரும் பேசுகிறது இல்லை. எல்லாரும் வெற்றி கதைகள் மட்டும்தான் ஷேர் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும்தான். ஆனால் தோல்வி அது ஒரு ஸ்டிக்மா, வெட்கம், மௌனம். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்களேன், 90% ஸ்டார்ட் அப்ஸ் 5 வருஷத்துக்குள்ளே ஃபெயில் ஆகிடுச்சு. தோல்விங்கிறது யூனிவர்சல், எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனால் யாரும் பேசுகிறது இல்லை. கடந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அந்த தோல்வியை கண்டு தோண்டு விடாமல் அதில் இருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு முன்னேறணும். தோல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள்ல இருந்து 3 பாடத்தை பார்த்தோம். முதலாவது பாடம், தோல்வி உங்கள் அடையாளம் இல்லை, நீங்கள் உங்கள் தோல்விகள் இல்லை. ரெண்டாவது பாடம், சமூகத்தோட வெற்றி வரையறை உங்கள் வரையறை இல்லை, உங்களோட சொந்த சக்ஸஸ் மேட்ரிக்ஸ் நீங்களே உருவாக்குங்க. மூணாவது பாடம், தோல்வி ஒரு திசை மாற்றம், முட்டுக்கட்டை இல்லை. மூடின கதவுகள் நல்ல கதவுகளை திறக்கும். அதனோட தொடர்ச்சியைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து சிலர் பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணி வாழ்த்துனீங்க, உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அ பிக் தேங்க்ஸ். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் 4வது பாடமாக growth mindset ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை விட பவர்ஃபுல், திறமையை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கேரல் ட்வெக் 40 வருஷமாக ஸ்டான்ஃபோர்டில் ஆராய்ச்சி பண்ணி 2 மைண்ட் செட்டை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஒன்று ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்று growth மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுங்கிறது நம்புறது. உதாரணத்துக்கு, திறமை உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு நம்புறது. ஒரு முறை நம்பிட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ தோல்விங்கிறது உங்ககிட்ட திறமை இல்லைங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் ஆயிடுது. அப்போ திறமை இல்லைன்னா முயற்சி பண்ணுறது வேஸ்ட்டு. growth மைண்ட் செட்டுங்கிறது நம்புறது. திறமையை முயற்சி மூலமாக வளர்க்கலாம். தோல்விங்கிறது முன்னேற்றத்திற்கான ஃபீட்பேக். முயற்சி தான் மாஸ்டரிக்கான பாதை அப்படின்னு நம்புறது. அவங்களோட ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் அதிர்ச்சி அளிச்சது. அவங்க ஒரு பரிசோதனை பண்ணாங்க. growth மைண்ட் செட் கற்றுக்கிட்ட மாணவர்கள் 6 மாதத்துக்குள்ள 34% பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினாங்க. வெறும் திறமை பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னு மாற்றுறதால மட்டுமே. அவங்க சொல்கிறாங்க, பிகமிங் பீயிங்கை விட பெட்டர் எட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் மாற்றுது. உதாரணத்துக்கு, நான் இன்னும் இதை மாஸ்டர் பண்ணல எட். அடுத்து, மைக்கேல் ஜார்டன் பாஸ்கெட்பால் லெஜண்ட், எல்லா காலத்திலையும் மிகச்சிறந்த பிளேயர்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் என்னோட கரியரில் 9000க்கு மேலே ஷாட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறேன். 26 தடவை கேம் வின்னிங் ஷாட் எடுக்க நம்பிக்கை கொடுத்தாங்க, நான் மிஸ் பண்ணேன். என் வாழ்க்கையில் நான் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். அதனால தான் நான் வெற்றி பெறேன். தோல்வி ஈக்குவல்ஸ் ட்ரைனிங், வேர்டிக்ட் இல்லை. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, தோல்வியை கண்டதும் பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய காரணிகள் அவங்கள அப்படியே நச்சரிக்குது. அவங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், ஏன் இந்த சமுதாயமாக இருக்கலாம். அதை விட மேலாக அவங்க நண்பர்கள் கூட அவங்க என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க, ஏசுகிறாங்க, பேசுகிறாங்க, அவங்கள மட்டம் தட்டுறாங்க, அவங்கள அதுலேருந்து வெளியே வரவிடாமல் அப்படியே அமுக்குறாங்க. அவங்க ஒரு பாரமாக இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் தோல்விங்கிறது நமக்கு ஒரு ட்ரைனிங். அதை நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கிட்டு அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதுலேருந்து நாம் வளர்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுலேருந்து மேலே வர முயற்சி செய்யணும். அதுலேருந்து நாம் ஒரு வெற்றியை நோக்கி தேடி போகணும். கடந்த வீடியோவில்
என்னுடைய தோல்விகளை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் தோல்வியை சந்திச்சுன்னா அப்படியே தோல்வியிலேயே நான் தெளிச்சு போனதில்லை. யோசித்தேன், வாட் நெக்ஸ்ட், அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்தேன். அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டேன், அதிலிருந்து வளர முயற்சி பண்ணேன். அதனால் நான் நேரங்காலம் பார்க்காம உழைச்சேன், அதிலிருந்து வெளியே வந்தேன். இன்னைக்கு நான் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பயிற்சி, அந்த தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம். ஆக என்னோட மாற்றம் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இல்லை, க்ரோத் மைண்ட் செட். எனக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். உதாரணத்துக்கு என்னால் எழுத முடியும், என்னால் கற்பிக்க முடியும், என்னால் கற்றுக்கொள்ள முடியும். என்னோடய ஸ்ட்ரெங்க்ஸோட அலைன் ஆகிற ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கலாம்னு நினச்சேன், வளர்த்துக்கிட்டேன். அதனால தான் இன்று ஒரு முதல்வராக, ஒரு பேராசிரியராக, ஒரு உளவியல் வல்லுநராக உங்கள் மத்தியில், இந்த சமுதாயத்தின் மத்தியில் நான் இருக்கிறேன். ஆக க்ரோத் மைண்ட் செட் ஈக்குவல்ஸ் க்ரோத் லைஃப். சரி, இந்த வீடியோவில் 5வது பாடம், ரெசிலியன்ஸ் என்பது ஆன்டிஃப்ராஜைல் ஆவது. சில விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வலுவாக வளரும். இதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நசிம் நிக்கோலஸ் டாலப் அப்படிங்கிறவர் ஒரு ஃபிலாசபர், மேத்தமெட்டிஷியன். இவர் ஆன்டிஃப்ராஜைல் அப்படின்னு ஒரு ரெவல்யூஷனரி புத்தகம் எழுதினார். அவர் 3 கேட்டகரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 1 ஃப்ரஜைல். இது எப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் உடஞ்சி போயிடும். அது ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி டெலிகேட் சிஸ்டத்தை கொண்டது. 2வது ரெசிலியன்ட். ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும், ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பும், ரப்பர் மாதிரி. அதனால் அது பவுன்ஸ் பேக் பண்ணும். 3வது ஆன்டிஃப்ரஜைல். இது எப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வலுவாக வளரும், தசைகள் மாதிரி, நோய் எதிர்ப்பு மண்டலம் மாதிரி, கற்றல் மாதிரி. அவரோட கீ இன்சைட் என்னென்னா, சில விஷயங்கள் ஷாக்ஸில் இருந்து, அதாவது அதிர்ச்சியில் இருந்து பெனிஃபிட் பெறுது. அவை வாலட்டிலிட்டி, ரேண்டம்னஸ், டிஸார்டர், ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது த்ரைவ் பண்ணி வளரும். உதாரணத்துக்கு மசில்ஸ், அதாவது தசைகள் பற்றி யோசிங்க. நீங்கள் ஜிம் போகிறீங்க, சரியா? ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறீங்க. தசைகள் மேலே ஸ்ட்ரெஸ், மைக்ரோ டயர்ஸ் நடக்குது. தசைகள் முன்னாடியை விட வலுவாக ரீபில்ட் ஆகுது. நோய் எதிர்ப்பு மண்டலம், ஜெம்ஸ்க்கு எக்ஸ்போஷர், உடம்பு ஆன்டிபாடிஸ் பில்ட் பண்ணுது. வலுவான ரெசிஸ்டன்ஸ், கற்றல், கடினமான ப்ராப்ளமோட ஸ்ட்ரகிள், நியூரல் பாத்வேஸ் வலுவாக ஆகுது. நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்க, மனிதர்களும் ஆன்டிஃப்ரைஜைல் ஆகலாம். ஃப்ரெட்ரிக் நீஷே, அ ஜெர்மன் ஃபிலாசபர், அவர் சொல்கிறாரு, நம்ம கொல்லாதது நம்மை வலுவாக்குது. இது வெறும் மெட்டாஃபர் இல்லை, இது ஆன்டிஃப்ரைஜைல் சிஸ்டம்ஸில் லிட்ரலி உண்மை. ஆஞ்சலா டக்வர்த், அ சைக்காலஜிஸ்ட், எல்லா துறைகள்லையும் ஹை அச்சீவர்ஸை படித்தாங்க. உதாரணத்துக்கு வெஸ்ட் பாயிண்ட் கேடட்ஸ், ஸ்பெல்லிங் பீ சாம்பியன்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஆந்திரப்ரனர்ஸ். அவங்க கண்டுபிடிச்சாங்க கிரிட், பேஷன் ப்ளஸ் பர்சீவியரன்ஸ் வெற்றியை ப்ரிடிக்ட் பண்ணுறதுல டேலண்ட்டை விட பெட்டர். அவங்க சொன்னாங்க, எந்தூசியாசம்ங்கிறது காமன், ஆனால் என்டியூரன்ஸுங்கிறது ரேர். நம்மோட பொட்டன்ஷியல் ஒரு விஷயம், அதோட நாம் என்ன பண்ணுறோங்கிறது முற்றிலும் வேறு விஷயம். அட்வர்சிட்டி கிரிட்டை பில்ட் பண்ணுது, கிரிட் சக்ஸஸை பில்ட் பண்ணுது. இப்போ என்னுடைய அனுபவத்தை பார்ப்போம். என்னுடைய தோல்வி ஒரு மேசிவ் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். நான் உடஞ்சிருக்கலாம், ஃப்ரஜைல். நான் நார்மலுக்கு திரும்பி இருக்கலாம், ரெசிலியன்ட். ஆனால் நான் வலுவாக வளர தேர்ந்தெடுத்தேன், ஆன்டிஃப்ரஜைல். எப்படி வளர்ந்தேன்? மென்டல் டஃப்னஸ். அடுத்து இப்போ டிசப்பாயின்மெண்ட்டை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினேன். அடாப்டபிலிட்டி,
கரியர் பாத்ஸை மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். நான் யாரு அப்படின்னு என்னுடைய செல்ஃப் அவேர்னஸ் பற்றி எனக்கு ஆழமாக தெரிய வந்துச்சு. எம்பத்தி, மற்றவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை உண்மையாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. பெர்ஸ்பெக்டிவ், ஒரு எக்ஸாமை விட வாழ்க்கை பெருசு அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தேன். நான் வெறும் நார்மலுக்கு திரும்பலை, நான் முன்னாடியை விட பெட்டருக்கு திரும்பியிருக்கிறேன். நண்பர்களே, நீங்களும் உங்கள் தோல்வியில் வலுவாக வளருங்க. உடைஞ்சிடாதீங்க, மனம் தளராதீங்க, மென்டலி டஃப்பாக இருங்க, டிஸப்பாயின்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுங்க, சூழலுக்கு ஏற்ப உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கரியர் பாத்ஸை மாற்றுங்க. செல்ஃப் அவேர்னஸ், உங்களை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கங்க. தன்னம்பிக்கை பெருகும், வாழ்க்கை வளம் பெறும், நீங்களும் நல்லதுக்கு மாறுவீங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். இதனுடைய தொடர்ச்சியை 3ஆம் பாகமாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் வீடியோவோட லிங்க்கு, 2வது வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தயவுசெய்து அந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சா நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். தேங்க்யூ. வில் மீட் நெக்ஸ்ட் டைம்.